ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்தியன் சினிமாவோட டெக்னாலஜிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியன் சினிமா டெக்னாலஜிஸ்னாலே கமல் சார் பத்தி பேசாம இருக்க முடியுமா? கமல் சார் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் சீனியர் ஆக்டர். மோர் தென் 60 இயர்ஸ் இந்தியன் சினிமால ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் பெஸ்ட் ஆக்டர், நல்ல டைரக்டர், குட் சிங்கர், இதெல்லாம் தாண்டி பயோனியர் ஆஃப் இந்தியன் சினிமா, தொழில்நுட்ப பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அவ்வளோ டெக்னாலஜிஸ் இந்தியன் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காரு. பொதுவா சினிமா ஃபீல்ட்ல 6 to 8 இயர்ஸ்க்கு டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டே இருக்கும், நியூ வெர்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு நியூ டெக்னாலஜி ஃபாரின்ல வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியாவுக்கு தான் வரும். அடுத்து சவுத் இந்தியாவுக்கு வரதுக்குள்ள அது அவுடேட்டட் டெக்னாலஜி ஆயிடும். ஸோ கமல் சார் பீரியட்ல என்ன பண்ணாருன்னா, அவர் ஃபாரின் போய் அந்த டெக்னாலஜியை ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் மூவி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுலதான் ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணாரு. இதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமா கொண்டு வந்திருக்காரு. சோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி மோஷன் கண்ட்ரோல் ரிக் டெக்னாலஜி. இது எப்பன்னா 2001 ஆலவந்தான் படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுலதான் கமல் டபுள் ஆக்ஷன், ஒருத்தர் நல்லா பல்கா இருப்பாரு, ஒருத்தர் நார்மலா இருப்பாரு. சோ அதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்கு. அப்பெல்லாம் ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் தான் எடுப்பாங்க வித்தவுட் மோஷன். இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் மோஷன்ல டபுள் ஆக்ஷன் எடுத்தாங்க. இது எப்படின்னா, ஒரு கேமரா கண்ட்ரோல் பண்ற ரோபோட்டிக் சிஸ்டம். அந்த ரோபோட்டிக் சிஸ்டம்ல ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. நமக்கு டாப்ல வேணுமா, டவுன்ல வேணுமா, ஜூம் இன், ஜூம் அவுட், எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் டைமிங்ல சேம் பொசிஷன்ல அவுட்புட் அச்சீவ் பண்ணிடுவாங்க. அடுத்து செகண்ட் டெக்னாலஜி, இதே படத்துல மோஷன் கிராபிக்ஸ், அதாவது 2D அனிமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இது இந்தியால இல்ல, ஏசியாலே ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் தான் யூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வயலன்ஸ் சீன்ஸ்க்கு அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் கில் பில்ன்ற ஹாலிவுட் மூவில சேம் வயலன்ஸ் சீன்ஸ்க்கு 2D அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பெருமைக்குரியவர் கமல் சார் தான். தேர்ட் ஒன், மியூடோ லைவ் டெக்னாலஜி. இதோட சவுண்ட் பேஸ்டு டெக்னாலஜி, லைவ் ரெக்கார்டிங் மிஷின். 2000ல ஹேராம் படத்துல கமல் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான். இப்போ ஒரு படம் எடுத்தோம்னா ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியோவை டப்பிங் தியேட்டர்ல தான் பண்ணுவோம். பட் இந்த டெக்னாலஜியை வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்லயே லைவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் சேம் டெக்னாலஜியை விருமாண்டி படத்துலயே அவர் யூஸ் பண்ணாரு. இந்த டெக்னாலஜியை இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது கமல் சார் தான். அடுத்து ஃபோர்த் டெக்னாலஜி ஆவிட் டெக்னாலஜிஸ். இது டிஜிட்டல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இது 1994ல மகாநதி படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு வீடியோ எடிட் பண்ணோம்னா மொபைல்லே நிறைய ஆப்ஸ் இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஆவிட் டெக்னாலஜிஸ் தான். இத ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமா கொண்டு வந்தது கமல் சார் தான். சரி, அதுக்கு முன்னாடி எப்படி எடிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டா, பிலிம் ரோல் எடிட் மெத்தட்னு ஒன்னு இருக்கு, அதுலதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுக்கு அதை பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் வீடியோ போடுறேன். ஃபிஃப்த் டெக்னாலஜி மூவி மேஜிக் டெக்னாலஜி. இது ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர். இது 1992ல தேவர் மகன் படத்துல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளேன்றது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்பவே ஈஸியா பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சிக்ஸ்த் டெக்னாலஜி ஸ்டெடி கேம். இது 1991ல குணா படத்துல தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு மூவ்மெண்ட்ல ஷாட் எடுக்கணும்னா ரொம்ப ஷேக் ஆகும், கிளியராவே இருக்காது. சோ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு வேகமான ஷாட்ஸா இருந்தாலும் ஷேக் ஆகாம கிளியரா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செவன்த் டெக்னாலஜி ராஸ்டர் அல்காரிதம். இது ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். இது 1985ல மங்கம்மா சபதம்ன்ற படத்துல ஒரு சாங்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. இதுதான் தமிழ் சினிமாலே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண படம் ஓல்டு விக்ரம் 1986ல எடுத்தது. அதுதான் கமல் சார் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம். நெக்ஸ்ட் டெக்னாலஜி டால்பி ஸ்டீரியோ டிஜிட்டல் சவுண்ட் டெக்னாலஜி. இது 1995ல குருதி புனல்ன்ற படத்துல இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த சவுண்ட் டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி டிடிஎஸ் எஃபெக்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து 2013ல விஸ்வரூபம் படத்துல ஆரோ 3Dன்ற சவுண்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இது வேர்ல்ட்லயே செகண்ட் டைம் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா ஹாலிவுட்ல ரெட் டைல்ஸ்ன்ற மூவில, அதுக்கு அடுத்து விஸ்வரூபம் படத்துல தான் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் டெக்னாலஜி
டிஜிட்டல் கேமரா 2005 மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துல டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி தான் படமே ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அதே டைம்ல ரிலீஸ் ஆன சந்திரமுகி சச்சின் எல்லாம் நார்மல் ரீல்ஸ் கேமரா தான் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் தாண்டி மைக்கேல் மதன காமராஜன் படத்துல ஒரு சீன்ல லேப்டாப் காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இதுதான் லேப்டாப்பான்னு மக்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து நாயகன் படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் சுகர் கிளாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எதுக்குன்னா நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமல் சார் குள்ளமான கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. அதுல ரன் கோல்ட்பர்க் மிஷினை வச்சுதான் குள்ளமா நடிச்சிருப்பாரு. அடுத்து நாம இப்பதான் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்ற கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பட் கமல் சார் அந்த காலத்திலேயே 1979ல கல்யாண ராமன்ற படத்திலேயே அப்ளை பண்ணிட்டாரு. அந்த படத்தோட கண்டினியூட்டி தான் ஜப்பானில் கல்யாண ராமன்ற படத்துல வந்திருக்கு. அடுத்து 1977ல அவர்கள்ன்ற படத்துல வென்ட்ரிலோகுசம்ன்ற ஸ்டேஜ் கிராஃப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு. அது அந்த ஹேண்ட் பப்பட் கையில பொம்மையை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பாட்டுல வந்து பேசியிருப்பாரு. சோ இந்த மாதிரி கமல் சார் நிறைய டெக்னாலஜிஸ் இந்தியன் சினிமா கொடுத்திருக்காரு. அவர் கொண்டு வந்த மேக்ஸிமம் டெக்னாலஜிஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏதாச்சும் நான் விட்டுருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பை பாய்.